கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த வீடியோவை இரவு 11 மணி முடிவதற்குள் முழுமையாக பார்த்து விடுங்கள். 5 நிமிடத்தில் உங்களது வாழ்க்கை மாறுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் உச்சம் பெற்ற லாப குருவால் பணவரவு நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. என்றால் குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இடங்களில் ஒன்றான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட ஏராளமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தாராளமாக நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகி அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பல வழியில் கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு. என்னென்ன வழிகளில் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதற்கு முன் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றால் குரு பகவானின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. குரு பகவான் உங்களுக்கு தற்போது என்ன காரியத்தை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சுருக்கமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உதாரணமாக திருமணம் நடைபெற வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், புத்திரபாகியம் வேண்டும் என உங்களுடைய தற்போதைய எதிர்பார்ப்பு என்ன, குரு பகவான் எதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குருவின் அருளால் நிறைந்த நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும். குருவின் அருள் நிறைவாக கிடைக்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல தகவல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். நவ கிரகங்களிலேயே முழு முதல் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான். எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு அமைப்பு என்னவென்று பார்த்தால் ஒரு சில கிரகம் ஒரு சில துறையில் மட்டும்தான் ஆதிக்கத்தை செலுத்தும். ஆனால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது ஆதிக்கத்தை அத்தனை விஷயங்களிலும் செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இதில் எனது ஆதிக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குருவிடம் எந்த ஒரு அமைப்புமே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் குரு பகவான் ஆதிக்கத்தை செலுத்த மாட்டார். தவறான எண்ணம், தவறான விஷயங்களில் குறுக்கு வழியில் செல்வம் சேர்த்தல் போன்றவற்றிற்கு ஒருபோதும் குரு பகவான் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு, பொன்பொருள் சேர்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் குரு பகவான் அவை அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கிறார். நவ கிரகங்களுக்கும் ஆசானாக திகழக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வை எப்படி திட்டமிட்டு சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வடிவமைப்பையும் வழிகாட்டுதலையும் வெளிக்கொடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர்தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் அதீத பலத்துடன் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தில் இரவு 11 மணிக்குள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக 5 நிமிடங்களில் உங்களது வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கூட பாருங்க. குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு திசையோ அல்லது குரு புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக இரட்டிப்பு நன்மை உண்டு. சனி திசை, கேது திசை நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வேளையில் சுக்கிர திசையோ குரு திசையோ நடைபெற்றால் அமோகமான நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம். தசா புத்திகளின் அடிப்படையில், பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அதிர்ஷ்ட யோகமும் திடீர் பணவரவும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எப்படி வருகிறது என்று தெரியாது. ஆனால் வரக்கூடிய பணம் நிச்சயமாக நேர்வழியில் இருக்கும். வழக்குகளின் தீர்வு கிடைத்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணம் தடைபட்டிருந்த சூழலில் அது வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும், அல்லது உங்களது திறமை இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மதிப்பு மிக்கதாக மாறுவதோடு மட்டுமல்லாது அதனால் அதிக பணம் ஈட்டக்கூடிய வகையில் பணமழை கொட்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக
சிறப்பாக மாற்றி கொடுப்பார். தசாபுத்திகள் வலுவில்லை என்றாலும் கூட நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் குரு பகவான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதில் என்னென்ன நிகழ்வுகள் மிக முக்கியமாக கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது, இந்த தருணத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பலமுறை முயற்சி செய்தும் தோல்வியை மட்டுமே தழுவி கொண்டிருந்த சூழலில் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வருமானம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல வழிகளும் அனைத்தும் நேர்வழியில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு பகவான். குறுக்கு வழியில் ஒருபோதும் இந்த தருணத்தில் செல்வத்தை சேர்க்காமல் நேர்வழியில் சேர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உயர்கல்வி மற்றும் கல்வி அறிவில் சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது. ஆசானாக திகழக்கூடிய குரு பகவான் சரியான வழிகாட்டுதலை இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைப்பது மட்டுமல்லாது அனுபவஸ்தர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய ஞானம் மேம்படும். நுட்பமாக பல விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. திருமண யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. நல்ல துணை உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புத்திர பாக்கியம் புத்திரகாரகனின் அருளால் நிச்சயமாக உண்டு. குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும், மிக மோசமான சூழ்நிலையில் கிரக அமைப்புகள் இருந்தாலும் புத்திரகாரகன் அதீத பலத்துடன் வலம் வருவதால் உறுதியாகவே புத்திர பாக்கியம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் சனியின் மீதும் அவருடைய சுப பார்வையை பதிப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வேலை மற்றும் பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே சிறப்பாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை தொழில் ரீதியாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் இந்த தருணத்தில் ஆன்மீகம் சார்ந்த நாட்டத்தை அதிகரிக்கிறாருங்க. இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தர்ம காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனையும் தர்ம காரியங்களை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கு உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் சிறப்பான வகையில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி தரப்போகிறாருங்க. நல்ல மனிதர்களின் ஆதரவு மிக பெரிய அளவில் கிடைக்க போகிறது. சரியான வழியில் வழிநடத்தக்கூடிய நல்ல மனிதர்களின் ஆதரவு கிடைப்பதே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி உங்களுடைய வாழ்வில் மன அமைதியையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையின்றி உங்களை தேடி வரும். சரியாக முடிவெடுத்து திறன்பட செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இப்படி குரு பகவான் உச்சம் பெற்று அபரிவிதமான பலத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அனைத்து பணிகளிலும் நேர்வழியில் சிறப்பான வளர்ச்சி காண்பதோடு உச்சபட்ச வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தாலும் அதை தாண்டியும் அடுத்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிடுவதை விட பல நுட்பங்களை இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக மாற்றிக் கொடுப்பார் உறுதியாகவே. குரு பகவான் இந்த வேளையில் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியும் சப்தபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் தனவரவை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார். தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தனவரவில் இருந்த சிக்கல்கள் விலகும். லாபகுரு என்பதால் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் லாபம் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே செய்த பணிகளில் இருந்து மிக சிறப்பான லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் என்ற அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சிறு முயற்சிக்கு அமோகமான லாபத்தை பெற்று தருவார். எனவே
முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் முயற்சி செய்யுங்கள். உபரி வருமானம் அதிகரிக்கும். வீடு வாங்கும் யோகம், கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவின் சுப பார்வை இந்த வேளையில் 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் தனது பார்வையை பதிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பல வகையில் இருக்கும் மன வருத்தத்தை நீங்கி வளர்ச்சி நிறைந்த காரிய வெற்றிகள் உறுதியாகவே கிடைக்கும். முழு நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள். அனைத்திலும் நிச்சயம் மிக சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் விலகும். தந்தை வழி உறவு பலப்படக்கூடிய வகையில் சிறப்பான ஏராளமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதோடு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் பலம் வரக்கூடிய வேளையில் சனியை பார்ப்பதால் கண்டச்சனியால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் விலகும். கண்டச்சனியின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியின் பாதிப்புகள் குறைவதோடு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயம் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே குரு பகவான் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இயன்றால் கன்னிராசிக்காரர்கள் ஆலங்குடி திருத்தலம் சென்று உச்சம் பெற்றிருக்கும் குரு பகவானை தரிசித்து வாருங்கள்.